அனைவருக்கும் வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக ஸ்ரீ கனகதாரா சேனல் மூலியமா உங்களை அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கின்றேன். தாங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். இன்று நம்மிடையே மிக சிறப்பு பெற்ற சிறப்பு விருந்தினராக, நட்சத்திர அழைப்பாளராக நம்மிடையே ஜோதிட கருத்துக்களை பகிர்வதற்காக 20 வருடங்களுக்கு மேலாக ஜோதிட அனுபவம் பெற்ற கைரேகை மற்றும் பிளட் குரூப் ஆராய்ச்சியாளர் நமது சிவன்மலை ஜோதிடர் தாராபுரத்தில் இருந்து வருகை வந்திருக்கும் மகேஷ்குமார் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். வாங்க ஐயா, வணக்கம். இப்ப இவர் இன்னைக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யாருக்கு ரொம்ப நாள் ஆசை இருக்கும் எல்லாருக்கும், சொந்த வீடு வேணும், சொந்த இடம் வேணும், ஜானோண்ட இடமானாலும் நம்ம பேர்ல நமக்குன்னு ஒரு இடம் வேணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுவோம். அப்படிப்பட்ட நீளம் வீடு வாங்கக்கூடிய யோகம் யாருக்கு இருக்கு? ஒருவருடைய ஜாதக அமைப்பு பிரகாரம் ஒருவருக்கு பாத்தீங்கன்னா தனக்கு கிடைக்காது, தன்னுடைய மனைவி பேர்ல வாங்குங்கன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் தன்னுடைய மகன் பேர்ல வாங்குங்கன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும், யார் யார் வாங்குவாங்க, யார் யாருக்கு அந்த யோகத்தை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி இன்று ஐயா நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து போறாரு. ஐயா வாங்க, வணக்கம். நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. ஓம் உச்சிஷ்ட மகா கணபதியாய நமக. ஓம் உச்சிஷ்ட மகா கணபதியாய நமக. ஓம் உச்சிஷ்ட மகா கணபதியாய நமக. அறிவோம் நன்றாள்க, குருவாழ்க, குருவே துணை. தேசிய மகளிர் கூட்டமைப்பு கனகதாரா யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு உறவுகளுக்கு சிவன்மலை ஜோதிடர் தாரா மகேஷ்குமாரின் அன்பான வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார், இறைவனடி சேராதார் அப்படிங்கிற ஐயனுடைய திருக்குறளை மையமாக கொண்டு கருவறையிலேயே, தாயுடைய கருவறையிலேயே இருக்கும்போது நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது இந்த கைரேகை சாஸ்திரம். அதுலயும் நம்ம வம்சாவளியில் இருக்கக்கூடிய பிளட் குரூப், அதையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணும் போது 12 பாவகத்திலே உயர்ந்த பாவகம் அப்படிங்கிறது 4ஆம் பாவகம். நமக்கு மனசு நல்ல சந்தோஷமா இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், இது நமக்கு இறைவன் இயற்கையாவே இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம தேட வேண்டியது அவசியம் இருக்காது. திரைக்கடல் கோடி திரவியம் தேடுன்னு சொன்ன வார்த்தை எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, உனக்கு இந்த ஊர்ல உனக்கு புகழ் இல்லையப்பா, வருமானம் இல்லை, நீ வெளிநாடு போ, வெளிமாநிலம் போ அப்படின்னு சொன்னாலும் கூட நம்ம கூடவே வர்றது யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம முன்பிறவியில் செய்திருக்கக்கூடிய நல்வினையும் தீவினையும் நம்ம கூட இருக்குது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 12 வீடுகள்ல தான் நம்மளுடைய நாடு, நம்மளுடைய வீடு, நம்மளுடைய கிராமங்கள், நம்மளுடைய உறவுகள் எல்லாமே இறைவன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த 4ஆம் வீடு அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு ரொம்ப நீண்ட காலமா எழுதிட்டே இருக்குதுங்க. நான் வீடு வாங்கலவே முடிய மாட்டேங்குதுங்க, மன உளைச்சலாவே இருக்குது, கடைசி வரைக்கும் நாங்க வாடகை வீட்டிலேயே இறந்துருவோமா அப்படிங்கிற அந்த அன்பு நேயர்களுக்கான இந்த ஒரு வீடியோ நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோங்க மேடம். அப்படி என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 4 அப்படிங்கிறது சுகம்ங்க. சொந்த வீட்டுல நம்மளுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது சொந்த வீட்டுல இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறுகிய காலத்துல சொந்த வீட்டு அமையுது. அதுக்கப்புறம் அவங்க படிப்படியா வளர்ச்சி அடைகிறாங்க. அதே கிரகம் லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் இடத்துல அவங்களுடைய 4ஆம் அதிபதி போய் அமர்ந்துட்டாருன்னு வச்சுக்கங்களேன், கடுமையா போராடணும். என்னடா எல்லாத்துக்கும் வீடு கட்டி கொடுக்குற ஒரு மேசன் வேலை செய்யறவங்க, ஒரு இன்ஜினியர் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வீடு கட்டி கொடுக்குறாங்க, ஆனா அவங்களுக்கு அந்த சொந்த வீடு அமைய மாட்டேங்குது. அப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சொல்லக்கூடிய ஒரே பாவகம் சொந்த வீடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொந்த வீடு இருந்தாலே சொந்த ஊர்ல அவங்க வாழ்வாங்கன்னு அர்த்தம் மேடம். அதே மாதிரி சொந்த வீட்டுல இருந்தாலுமே நிம்மதியா இருக்க முடியுமா அப்படிங்கிறதையும் நம்ம எடுக்கணும். அப்ப ஒரு மனிதனுக்கு பிறக்கும் போதே இந்த ஊர்ல இந்த மாதிரி வீடு வாங்கினேன்னா 5 தலைக்கட்டுக்கு இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா வீடு வாங்கிட்டு பேங்க் லோன் கட்ட முடியாம அவஸ்தப்படுற குடும்பங்களும் நம்மளை ஜாதகம் தேடி வர்றாங்க. என்னால கடனே கட்ட முடியலைங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கதான் நம்ம யோசிக்கணும். அதாவது லக்னத்துக்கு 4ஆம் பாவகம், மேச லக்னத்துக்கு 4ஆம் பாவகம் கடகம். அப்ப கடகம்ங்கிறது சந்திரன். இந்த சந்திரனுடைய நிலை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 15 நாளைக்கு வளர்ச்சியும் 15 நாளைக்கு வீழ்ச்சியும் இருக்குது. அப்ப என்ன கேட்டீங்கன்னா, இவங்களுடைய 4ஆவது வீடு அப்படிங்கிறது நீரும் நீர் சார்ந்த இடங்கள்ல போய் தாய் வழி உறவுகள், தாய் வழி தெய்வீகங்களை கும்பிடும் பொழுது இவங்களுக்கு சொந்த வீடு அமையற வாய்ப்பு இருக்கும். அந்த மேச ராசி மேச லக்னத்துல பிறந்துட்டு 4ஆவது வீட்டுடைய அதிபதி போய் சந்திரன் போய் திருவாதிரை சுவாதி சதயத்துல இருந்தால் அவர்களுக்கு பின் வாழ்க்கையிலே சொந்தமான வீடு, சொந்தமான ஒரு பூர்வீகத்தை கொடுக்கும். அதே சந்திரன் போய் கேது உடைய சாரத்துல அமர்ந்துட்டு கேட்டீங்கன்னா, தெய்வீக வழிபாடுகள் செய்யத்தான் அந்த இறைவன் மூலியமாகத்தான் இவங்களுக்கு சொந்த வீடு இறைவன் கொடுப்பாரே தவிர, இவங்க உழைக்கக்கூடிய உழைப்புனால அந்த வீடு அவ்வளவு சீக்கிரம் அமையாது.
அதே ரோகிணி அஸ்தம் திருவோணத்துல சந்திரன் இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா வீடு கட்டி வாடகைக்கு விடுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சந்திரன் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல குருவுடைய பார்வை இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா கோடீஸ்வரன் பங்களாவில் வாழ்றது. அதே ராகு பகவான் பார்க்கும்போது கேட்டீங்கன்னா குடிசை ஏழு பாம்பு எப்படின்னா புத்துக்களை தான் குடியிருக்கும். சோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஏழ்மையான நிலையில இருந்து படிப்படியா படிப்படியா உயர்த்துவாங்க. இது எந்த வயசுல வாங்குவாங்க அப்படிங்கறது 5 வயசுல இருந்து 10 வயசு, 10ல இருந்து 15, இப்படி 5 வருஷமா கூட்டி வந்தீங்கன்னா சந்திரனுடைய ஒளி புள்ளி எங்க விழுகிறதோ அந்த வயசுல தான் உங்களுக்கு வீடு அமையும். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மேசத்துல வந்து சந்திரன் இருக்குன்னு வச்சுங்களேன், அது நேர் 7ஆம் பார்வை எங்க விழுகுன்னு கேட்டீங்கன்னா துலாம்ல விழுகும். அப்ப துலாம்ல 35 வயசுக்கு பிறகு உங்களுக்கு சொந்த வீடு உண்டு அப்படின்னு சொன்னோம்னா அது சரியா இருக்கு. அதே மாதிரி ரிஷப லக்னம், ரிஷப ராசி ரிஷப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோடைய 4வது வீடு வந்து சிம்ம வீடா வருங்க. அப்ப காலபுருஷனுக்கு 5வது சிம்மமாகவும் இவர்களுக்கு அது 4வது வீடாக இருக்கறனால கவர்மெண்ட் குவார்டர்ஸ்ல கொஞ்ச நாளைக்கு வாழணுங்கிற விதி இருக்கும். அந்த சூரியன் ஆட்சி பெற்றிருந்தா கவர்மெண்ட் குவார்டர்ஸ், சூரியன் வந்து பாத்தீங்கன்னா அஸ்தங்கம் அடைஞ்சிருச்சுன்னு கேட்டீங்கன்னா வாடகை கொடுத்தே ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட் அலாட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் இடம் கொடுக்குறோம், வீடு கட்டி கொடுக்குறோம்னு சொல்லி அரசாங்கம் ஒரு ஸ்கீம் கொடுப்பாங்க. சோ அந்த திட்டத்துல ரிஷபராசி ரிஷபலக்கணக்காரர்களுக்கு வீடு அமைகிற யோகம் இருக்குது. அப்ப கவர்மெண்ட் அந்த சலுகை கிடைக்கணும்னு என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா சூரியனுடைய வழிபாடுகளை கரெக்டா பின்பற்றணும். தாய் தந்தையருடைய பொற்பாதங்களுக்கு வருஷத்துக்கு ஒருக்கா பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், பாத பூஜை செஞ்சு சிவன் சக்தி அம்சங்கள் செஞ்சா இவங்களுக்கு வீடு அமையும் அப்படிங்கறத நம்ம நிகழ்ச்சியில தெரிவிச்சுக்கிறோங்க மேடம். 2வது வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசி மிதுன லக்னத்துல ஒருத்தர் பிறந்திருக்கிறாங்க. இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா அதே 4வது வீடு கன்னியா ராசியா வருங்க. அப்ப கன்னியா ராசி அவங்களுக்கு 4வது வீடுன்னு கேட்டா சுக்கிரன் நீசம். அப்படின்னா அத்தை வகையில வரக்கூடிய சொத்து, அத்தை ஒரு சொத்தை வித்தாங்க, எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க, நான் வீடு கட்டினேன், எங்க மாமா வகையில வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாமாங்கிற காரகத்தன்மை புதனுங்க. இந்த புதன் வந்து பாத்தீங்கன்னா 17 வயசுல இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 40 வயசு வரைக்கும் கேட்டீங்கன்னா இன்னொருத்தரை நம்பி அவங்க மூலியமான ஒரு உறவுகள் ஒரு உதவிகளை வந்து பெறணும் அப்படிங்கிற யோகம் கொண்டவங்க இந்த மிதுன ராசி மிதுன லக்னம் உள்ளவங்க. அப்ப இந்த இந்த மாதிரி வீடு எப்படி அமைன்னு கேட்டீங்கன்னா ஸ்கூல் பக்கத்துல ஸ்கூல் சம்பந்தப்பட்ட ஸ்கூல்ல தங்கி வேலை பாருங்க, ஒரு குவார்டர்ஸ் மாதிரி கொடுத்து நீ ஸ்கூல்ல வந்து ஆயா வேலை பாருங்க, ஸ்கூல் சம்பந்தப்பட்ட அந்த வீடு கொஞ்ச நாளைக்கு இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். கடக ராசி கடக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு வீடு எப்படி அமைன்னு கேட்டீங்கன்னா கடகம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து பணங்கள் வாங்குறது, வெளிநாட்டுல இருந்து சம்பந்தப்பட்டது ஏதாவது ஒரு வகையில போய் ₹1 வெளிநாட்டுல இருந்து சம்பந்தம் கேட்டீங்கன்னா கடகம் சிம்மம் கன்னி துலாம். துலா ராசி சம்பந்தப்பட்டு கேட்டீங்கன்னா கடை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பக்கத்துல இடம் வாங்குறது, ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா மளிகை கடை சந்து அந்த அந்த வீதியில எங்க வீடு மளிகை கடை பக்கத்துல எங்க வீடுங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடத்துல ஒரு வீடு அமையும். அப்படி வீடு அமையறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா சுகமா வாழ்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனா பிறர் வந்து நல்லா வாழ்வாங்க, ஆனா இவங்க வந்து வேடிக்கை தான் பார்ப்பாங்க. ஏன்னா இந்த 4வதுங்கிறது வந்து காலபுருஷனுக்கு 7வது திருமணமானதுக்கு பிறகு இவங்களுக்கு வீடு அமையும். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா திருமணம் செஞ்சாதான் லைஃப் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த கடகராசிக்காரங்க மட்டும் காலபுருஷனுக்கு 7 4 கனெக்ட் ஆகிறதுனால கேட்டீங்கன்னா இவங்களுக்கு திருமணம் ஆகி மனைவின்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய வருமானங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் பணமே இருந்தாலும் மனைவி வந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல விதமான ஒரு வீட்டை கட்டாயம் கட்டிக்குவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 4வது வீடு வந்து விருச்சகம் வருங்க. இதை பாருங்க, இந்த விருச்சகம்ங்கிறது காலபுருஷனுக்கு 8வது வீடுங்களா. இந்த 8வது தன்மை கேட்டீங்கன்னா சில ரகசியங்களை வந்து இவங்களால வச்சுக்க முடியாதுங்க. நான் வீடு கட்டுறேன்னு ஆரம்பிப்பாங்க, ஆனா பக்கத்துல வீட்டுக்காரர் இடம் வாங்கி வீடு கட்டுவாங்க, இவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப என்ன கேட்டீங்கன்னா 10 வருஷ காலம் வந்து சந்திரன் அங்க நீசமா இருக்குங்கன்னா இவங்க திட்டம் போட்டாங்கன்னா 10 வருஷத்துக்கு பிறகு அந்த செயல் நடக்கும். அந்த விருச்சிகம்ங்கிறது பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய மறு வீடுங்க. அப்ப என்ன கேட்டீங்கன்னா அந்த விருச்சம்ங்கிறது வந்து போராட்டம், மனப்போராட்டம் உள்ளுக்குள்ளேயே ஓடிட்டே இருக்கு. அப்ப மனப்போராட்டம் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் அந்த வீட்டுல நீசம் அடைகிற காரணம் இருக்கிறதுனால இவங்க என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா சாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தீர்த்தம் எடுக்கிறது, அம்மனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தீர்த்தம் எல்லாம் எடுத்து கொண்டு போய் சாமிக்கு ஊத்துறது, இந்த மாதிரி வேண்டுதல் வச்சாங்கன்னா 40 வயசு கடக்கிற வரைக்குமே இவங்களுக்கு வந்து ஒரு போராட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசனை போல பலருக்கு உதவி செய்வாங்க அப்படிங்கிறது சிம்ம ராசி சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு வீடு அமையும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கன்னியா ராசி கன்னியா லக்னம், இது வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 6வது வீடு, அவர் 4வது வீடு வந்து பாத்தீங்கன்னா 9வது வந்து தனுசு வீடு உங்களுக்கு 4வதா வரும். அப்ப பாருங்க இவங்களுடைய ரகசிய சின்ன வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா பெருசா திட்டங்கள் போடுவாங்க. பாக்குறதுக்கு 25 வயசா இருக்கும், ஆனா 60 வயசு போல பேசுவாங்க.
இதுக்கு என்ன காரணம் கேட்டா, குரு பகவான் 4வதாக வருவதன் காரணமாக இவர்களுக்கு திருமணமாகி குழந்தைகள் பிறந்ததுக்கு பிறகு ஒரு சொந்த வீட்டுல உட்காரணுங்கிற ஒரு யோகம் கொண்டவங்க. ஏன்னா குருதான் வந்து குரு உபதேசங்கள். அப்ப யாருக்காவது வந்து குழந்தை பாக்கியங்கள் இல்ல, அவங்களுக்கு ஒரு பிரார்த்தனைகள் செய்யறது, அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளுக்கு வந்து நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுக்கறது, இது சிறுக 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 இந்த தர்மங்கள் செய்ய செய்ய என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு நல்ல விதமான ஒரு பங்களாவை போல ஒரு வீடு இந்த கன்னியா ராசி கன்னியா லக்னத்துல பிறந்தவங்களுக்கு கட்டாயம் வந்து அந்த வீடு அமையும்னு சொல்றேங்க மேடம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா துலா ராசி துலா லக்னம். இந்த துலா ராசி துலா லக்னத்துல பிறந்துட்டாலே என்னன்னு கேட்டீங்கன்னா, சனி பகவான் வந்து உச்சமடைகிற வீடுங்க. அதாவது பாத்தீங்கன்னா ரொம்ப தாழ்வான நிலையில போய் ஒரு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. நல்லா திறமை இருக்கும், 3 டிகிரி முடிச்சிருப்பாங்க, பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேபரா வேலை செய்வாங்க. அப்ப என்ன கேட்டீங்கன்னா, நீதியை வந்து நிலைநாட்ட வேண்டும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. நிதி கிடைக்காது அவ்வளவு சீக்கிரம். அதே மாதிரி பாருங்க, இந்த வீட்டுக்கு 4வது வீடு வந்து பாத்தீங்கன்னா மகரமா வருதுங்களா, அந்த மகரத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் உச்சமாகும் குரு நீசமாகும் இருக்குது. அப்ப என்ன கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு குழந்தை பாக்கியங்கள் அந்த அந்த கருவிலே வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் வந்து உயிர் சேதங்களை கொடுக்கறது, அல்லது ஏதாவது ஒரு குழந்தை பிறந்து இறந்து இருக்கிறது, இவங்க முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பெண் குழந்தை பிறந்து இறந்து அதை தெய்வமா கும்பிடுறது, இந்த மாதிரி வம்சாவளிகள் இவங்களுக்குள்ள இருக்குங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, வீடு சீக்கிரம் அமைஞ்சிரும், அந்த வீட்டுல வந்து இவங்க நிம்மதி அதுல இருந்து வம்ச விருத்தி ஆகாது. இப்ப என்னடா வீடு கிடைச்சிருச்சு அப்படின்னா, திசை என்ன மாதிரி திசை அமைஞ்சிருக்குது அப்படின்னா, வாஸ்து தான் பார்க்கலாமா, இல்ல ஏதாவது கிரக பரிகாரங்கள் ஏதாவது கோயில் போய் செய்யலாமா, வீட்டுக்கு பிரதோஷங்கள் வீட்டு பிரிச்சுன்னா 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இவங்க வீட்டுல இருந்து கேட்டீங்கன்னா கட்டாயம் ஒரு கிரக பிரவேசம் மாதிரி ஒரு கணபதி ஹோமம் ஒரு மகாலட்சுமி ஹோமம் கட்டாயம் செய்யணும். வாடகை வீடாகவே இருந்தாலும் செஞ்சா இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விதமா அமையும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கருத்துக்கள். எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்கும், அது கிடைச்சதுக்கு அப்புறம் அனுபவிக்கிறதுக்கான பிராப்தங்கள் வந்து இந்த துலா ராசி துலா லக்னங்கள் வந்து ரொம்ப கடைபிடிக்கணும். ஏன்னா குரு பகவான் நீசம் அடைகிற வீடு தான் இவங்களுக்கு 4வது வீடா வருது. அப்ப இந்த குரு பகவான் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரும் செல்வந்தரா இருந்து இவங்க வம்சத்துல வந்து எல்லாமே ஏதாவது ஒரு தான தர்மங்கள் பண்ணனவங்களா இருப்பாங்க. அப்ப ஒரு முடி மண்ணாவது ஏதாவது கோயிலுக்கோ ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்துக்கோ ஏதாவது செஞ்சாங்கன்னா, செய்யறே நினைச்சா போகுது, அது நடக்கிறப்ப நடக்கட்டும் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிறோம். சோ இந்த நிகழ்ச்சியின் வந்து என்ன முக்கிய நோக்கம் கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு வீடு இல்லைங்கிற கவலைப்படுறதை விட அந்த சொந்த வீட்டுல அவங்களுடைய நட்சத்திரம் இருக்குதா, இப்ப சூரியன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் வந்து சிம்மத்துல ஆட்சி பெற்றிருக்கணும், அல்லது வந்து பாத்தீங்கன்னா மேசத்துல வந்து உச்சம் பெற்றிருக்கணும். இந்த 2 காரகத்தன்மை தாண்டி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அரசாங்க உதவிகளுக்காக ஒரு வகையில போராடுவாங்க, கவர்மெண்ட்ல ஏதாவது ஒரு வேலை சம்பந்தப்பட்டதுக்கு பணம் கொடுத்து ஏமாறுவாங்க. இதெல்லாம் நடைபெறாம முதல்ல நமக்கு ஒரு வீடு வேணும்னு ஆசைப்பட்டவங்க சூரியனுடைய வழிபாடு கட்டாயம் செஞ்சுட்டால இவங்களுக்கு நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மேடம். வேறங்க மேடம், நம்ம நிறைய சொல்லலாம், பட் இருந்தாலும் அவங்களுடைய ஜனன ஜாதகத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போதுதான் இந்த வீடு இவங்களுக்கு சொந்தமான வீடா, இந்த நாடு ஆள பிறந்தவங்களா அல்லது வாழ பிறந்தவங்களா அப்படிங்கறதையும் நம்ம தெரிவிச்சுக்கணும் மேடம். தொடர்ந்து நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து எல்லாரும் ஒரே மாதிரி பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. சோ அந்தந்த ராசிக்காரர்கள் அந்தந்த காரகத்தன்மையோட நம்ம எடுத்து பொருத்தி பார்த்தோம்னா கட்டாயம் இந்த நிகழ்ச்சி வந்து அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நம்ம தெரிவிச்சுக்கிறோம் மேடம். ஓகே, ரொம்ப சிறப்புங்க சார். ஏன்னா 12 ராசிக்காரர்கள் 12 நட்சத்திரக்காரர்களுக்கும் அந்த வீடு வந்து எப்படி அவங்களுக்கு அமையும், ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி இருப்பாங்க, அதுக்குண்டான பரிகாரமும் நீங்க சேர்த்து சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப சிறப்பு. ஏன்னா ஒரு வீடு அமையணும் அப்படின்னா அவர்களுக்கு வந்து தசா புத்திகள் அமைஞ்சாலுமே அவர்களுடைய ராசி அண்ட் லக்னத்தை பிரகாரம் எப்படிப்பட்ட வீடு அமையும் அப்படிங்கிறதையும் மிக சிறப்பா சொல்லியிருக்கிறீங்க. வேற ஏதாவது அவங்க ஜென்ரலா ஏதாவது ஒரு பரிகாரங்கள் பண்ணணுங்களா? பொதுவா வந்து 12 ராசியில பிறந்தவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடைபிடிக்க வேண்டியது ஒரே பரிகாரம் என்ன கேட்டீங்கன்னா, மனசளவுல நம்ம கோயிலுக்கு போய் நம்மளுடைய கஷ்டத்தை குறைகளை வந்து கடவுள்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு பதிலா, இந்த கஷ்டம் இது நமக்கானது, இது நம்மளுடைய வம்ச வழியில வந்த கஷ்டம் அப்படின்னா பரம்பரை சொத்து அப்படிங்கிற மாதிரி பரம்பரை மனக்குழப்பம் ஒண்ணு இருக்கும். அந்த மனக்குழப்பத்துக்கு நம்ம என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, அவங்க ஜென்ம நட்சத்திரம் என்ன ஜென்ம நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துக்குரிய நாலு அல்லது அந்த கிழமையிலிருந்து 4வது கிழமை, இவங்க பிறந்ததுல இருந்து 4வது கிழமை இவங்க கடைபிடிக்க என்ன கேட்டீங்கன்னா, அவங்களுக்குள்ளேயும் ஒரு தெய்வங்கள் அவங்கள வழி நடத்தும் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சி மூலியமா தெரிவிச்சுப்பேங்க மேடம். ஓகே, ரொம்ப நன்றி. மிக அழகாக சிறப்பாக நம்ம எல்லாருக்கும் வீடு பாக்கியத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு எளிய பரிகாரமும் எப்படி வந்து அவர்களுக்கு வீடு அமையும் அப்படிங்கிறத பத்தி நமக்கு சிறப்பா சொல்லியிருக்கிறாங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். வணக்கங்க மேடம்.